நம்மை நாமே உயர்ந்தவர்களாக நினைத்து அதனால் வருகின்ற துன்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள இந்த கதை உதவும். காட்டோரமா கழுதையும் பெரிய சேவல் ஒண்ணும் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படி கழுதையும் சேவலும் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு சிங்கம் ஒண்ணு அந்த இடத்துக்கு வருது. சிங்கம் வர்றத பார்த்த கழுதையும் சேவலும் பயத்துல தங்களால இயலுமான அளவு உரத்த குரல்ல சத்தமிடுதுங்க. சிங்கத்துக்கு கழுதையோட குரல் ஏற்கனவே தெரியும். அப்படிங்கிறதால அது கழுதை நிக்கிறத புரிஞ்சுக்குது. ஆனா சிங்கத்துக்கு சேவலோட குரல் தெரியாதுங்கிறதால பக்கத்துல ஆபத்தான ஒரு விலங்கு இருக்கு அப்படின்னு நினைச்சு சிங்கம் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்குது. சிங்கம் ஓடுறத கண்ட கழுதை தன்னோட குரலை கேட்டுத்தான் சிங்கம் பயத்துல ஓடுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிங்கத்தை துரத்தி ஓடுது. சிறிது தூரம் போனதுமே சிங்கம் திரும்பி பார்க்குது. கழுதை தன்னை துரத்தி வருது. அதோட கழுதைக்கு பக்கத்துல வேற ஏதும் மிருகங்க வருதான்னு பார்க்குது. எந்த மிருகமும் கழுத கூட சேர்ந்து வரல. அப்படிங்கறதால தன்னோட பயத்தை போக்கிக்கிட்ட சிங்கம் கழுதைய பாஞ்சு பிடிச்சிடுது. இந்த கதையில இருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டியது, வீண் பெருமை எப்பவுமே நம்ம வாழ்க்கையில துன்பத்தை தான் தரும்.